ஒரு புது வாய்ஸை அறிமுகப்படுத்துறோம். நல்ல உணர்ச்சிகரமா பேசுவாங்க, செய்வாங்க. ரிவ்யூ எல்லாம் நானும் கேட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஸோ அந்த புது வாய்ஸ்ல இனி வாரத்துக்கு ஒரு வீடியோ, மினிமம் ஒரு வீடியோவாவது நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மிஸ்டர் தமிழன் சேனல்ல. புது வாய்ஸ், புது முகம், புது முயற்சி. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டைன்றது காலங்காலமா இருக்கிறது தான். இந்த சண்டைக்கு நடுவுல இந்திய பையனுக்கும் ஒரு பாகிஸ்தான் பொண்ணுக்கும் காதல் வந்தா எப்படி இருக்கும், என்னெல்லாம் நடக்கும், அதைத்தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். வீர் சாரான்னு 2004 வெளியான ஒரு ஹிந்தி படம். படம் வந்தது என்னமோ சுமார் 21 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனா ஒரு அழகான காதல் படம். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துன்னா, இப்போ லேட்டஸ்டா நிறைய ஹிட்டான படம் வருது இல்லையா, அந்த படத்தோட கதை எல்லாமே அங்கங்க இந்த படத்தை பார்த்துதான் யோசிச்சிருப்பாங்களோன்னு கூட தோணுச்சு. அந்த அளவுக்கு நிறைய படத்தோட மிக்ஸ் அண்ட் மேட்சா கூட இந்த படம் இருந்தது. இத பார்த்து நிறைய காப்பி பண்ணிருப்பாங்க போல. படம் பார்த்து முடிச்சதும் உங்களுக்கும் அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, ஷாருக் கான். படமே பாட்டுல தான் ஆரம்பிக்குது. அவர் அப்படியே ஹீரோயின் நினைச்சு அங்கங்க பாட்டு பாடிட்டே சுத்திட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா ஹீரோயின் அங்கங்க ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க முகத்தை நமக்கு அப்ப காட்ட மாட்டாங்க. அவங்க ஹீரோவை நெருங்கி வரும்போது பார்த்தா டொப்புன்னு யாரும் அவங்கள சுட்டுட்டாங்க. என்னடா இது, ஃபர்ஸ்ட் சீன்லயே இப்படி ஹீரோயின் செத்து போயிட்டாங்களா நம்ம நினைக்கிறதுக்குள்ள பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோவான ஷாருக் கான் இருக்காருல, அவர் கண்ட கனவு. இந்த கனவு கண்டு அப்படியே பயந்து போய் எந்திரிப்பாரு. ஆனா இப்ப மனுஷன் பாக்குறதுக்கு ரொம்ப வயசாகி போய் மெலிஞ்சு ரொம்ப மோசமா இருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர் இருக்கிறது ஒரு ஜெயிலு. அப்பதான் பக்கத்துல இருக்க மசூதியில ஒரு தொழுகிற சத்தம் கேட்கும் நம்ம ஹீரோவுக்கு. அவர் அதையே பார்த்துட்டு இருப்பாரு. இவர் இப்ப இருக்கிறது பாகிஸ்தான்ல லாகூர் சிட்டில இருக்க ஒரு ஜெயில. இங்கதான் இப்ப கதை ஆரம்பிக்குது. அடுத்த சீனே நமக்கு ஜாமியா சித்திக்ன்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ அப்பாவோட கல்லறை முன்னாடி உட்கார்ந்து அப்பா கிட்ட வேண்டிட்டு இருக்கா. அப்பா ஒரு லாயர். பாகிஸ்தான்ல இருக்க பெண்களோட விடுதலைக்காக, அவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்க அப்பா நிறைய போராடினாராமா. ஆனா பெருசா எதுவும் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி பாவம் மனுஷன் இறந்து போயிட்டாரு. இப்போ பொண்ணு வளர்ந்துட்டா, ஒரு வக்கீலாவும் மாறிட்டா. பாகிஸ்தான்ல இருக்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரொம்ப வருஷமா லாகூர் ஜெயில இருக்க இந்திய கைதிகளோட கேஸ் எல்லாத்தையுமே எடுத்து வாதாட போறாங்க. அதுல ஒரு கேஸ நம்ம சாமியா சித்தி கிட்டையும் கொடுத்திருக்காங்களாம். இது இவளோட கேஸ். அதனாலதான் அப்பாவோட சமாதி முன்னாடி உட்கார்ந்து அவரோட ஆசீர்வாதத்துக்காக வேண்டியிருக்கா. வேண்டுதலை முடிச்சிட்டு அதே கையோட அந்த கைதியை பார்க்கவும் போறா. ஜெயிலுக்கு போனா பாக்குறதுக்கு பெர்மிஷன் லெட்டர் எல்லாம் வாங்கணும் இல்லையா, அதெல்லாம் படிச்சு பார்த்து சைன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஜெயிலர் ரொம்ப திமிரா எகத்தாளமா இவன் முன்னாடி டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு வாதாடி என்ன பண்ண போகுதுன்னு அவருக்கு ரொம்ப எகத்தாளம். அது அவர் தோரணையிலே நமக்கு நல்லா தெரியுது. அடுத்து பார்த்தா அந்த கைதியை மீட் பண்றதுக்கு அந்த ஜெயிலர் தான் கூட்டிட்டு போறாரு நம்ம சாமியாவை. 22 வருஷமா அந்த இந்திய கைதி ஒத்த வார்த்தை கூட பேசினது இல்லையா, யாரு கூடயும் சண்டை போட்டது இல்லையா, சந்தோஷமா இருந்தது இல்லையா. இப்படியாப்பட்ட ஒருத்தரை எதுக்கு மேடம் விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் பேசாம பாகிஸ்தான் ஜெயில இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு இந்த வேலைன்னு நம்ம வக்கீல் அம்மா கிட்ட கேட்டுட்டே வராரு. இத பாருங்க சார், விடுதலைன்றது அவரோட பிறப்புரிமை. நான் அதை வாங்கி கொடுக்க போறேன். என் வேலையை நான் பாக்குறேன், உங்க வேலையை நீங்க பாருங்க சார்னு வக்கீல் அம்மா கட் அண்ட் ரைட்டா பேசிட்டாங்க. அந்த இந்திய கைதி இருக்க அந்த செல் முன்னாடியும் போறாங்க. அவர் பேர் கூட அங்க யாருக்குமே தெரியலங்க. அவர் எல்லாருமே 786ன்னு அந்த செல் நம்பரை வச்சுதான் கூப்பிடுறாங்க. அவர் அப்பவும் பேசல, அந்த வக்கீல் கிட்டையும் பேச தயாரா இல்ல. ஆனா கையில மனுஷன் ஒரு வெள்ளி கொலுசை வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துருக்காரு. அவரையே பார்த்தவங்க செல் கதவை திறந்து விடுங்க, நான் உள்ள போய் அவர்கிட்ட தனியா பேசுறேன்னு அந்த வக்கீல் அம்மா கேக்குறாங்க. அதனால அந்த ஜெயிலரும் கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு இனி நீங்களாச்சு அந்த கைதியாச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். வக்கீல் அம்மா மெதுவா வந்து அவங்க பேரு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆனா அவர் வாயவே திறக்கல. இத பாருங்க, 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி அமைதியா இருந்ததுனாலதான் ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க. அப்ப உங்களுக்காக வாதாட யாருமே இல்ல. இப்ப கவர்மெண்டா பார்த்து என்ன அனுப்பி இருக்கு, நீங்க தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க, அப்பதான் என்னால உதவி பண்ண முடியும்னு எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா அவர் வெறிச்சு விட்டதே தான் பாத்துட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை கூட பேசலங்க. இவங்க மெதுவா போய் இத பாருங்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். என் அப்பா பாகிஸ்தான்ல இருக்க இந்த பெண்களோட நிலை மாறணும்னு எவ்வளவோ போராடினாரு. ஆனா அவரு பெருசா எதுவும் அச்சீவ் பண்றதுக்குள்ள இறந்து போயிட்டாரு. நான் அவரோட பொண்ணு, படிச்சு வக்கீல் ஆயிருக்கேன். நான் இந்த கேஸை எடுத்து நடத்தினா தோத்து போகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணு என்ன செய்வான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது நான் இந்த கேஸை எடுத்து வாதாடி உங்களை வெளியில கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்கு மட்டும் விடுதலை கிடையாது, என்னோட இந்த பாகிஸ்தான் நாட்டுல இருக்க பெண்களோட விடுதலை. தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்கன்னு அந்த அம்மா கண்ணீர் விட்டு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 22 வருஷத்துல முதல் தடவையா நம்ம ஷாருக் கான் இருக்காருல, அவரோட பேரை சொல்லி இவங்க தான் கூப்பிடுறாங்க. வீர் பிரதாப் சிங்கா நம்ம ஹீரோவோட பேரு. இது கேட்டதும் அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இவ்வளவும் கேட்டதுக்கு அப்புறம் அவர் பேசுற மாதிரி தெரியல. சரி கிளம்பலாம் நினைக்கும் போது பார்த்தா வெளியில ஒரு பிளைட் பறந்து போயிட்டு இருக்கு. அந்த சத்தம் கேட்டதுமே நம்ம வீர் என்ன சொல்றாரு தெரியுமா, இது F-16 தானே, 1200 மைல்ஸ் பெர் ஹவர்ல பறந்துட்டு இருக்குன்னு அந்த ஸ்பீடு கூட துல்லியமா சொல்றாரு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பதான் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஒரு ஹெலிகாப்டர் பைலட், அதாவது ஒரு ரெஸ்கியூ பைலட். மலைகள்ல
யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போய் காப்பாத்துறது தான் நம்ம வீரோட வேலையே. அந்த வேலையை ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாவும் இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்தியாவுல. அந்த சீனை எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அவங்க அப்பா ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியா, அதனாலதான் இவருக்கு இந்த வேலை மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததாமா. இதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கை பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பொண்ணால மாறும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அவளை சந்திச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை அப்படியே டோட்டலா மாறி போச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஹீரோயின் என்ட்ரி. நம்ம ஹீரோயின் பாகிஸ்தான்ல ஒரு வசதியான முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவ பேர் தான் சாரா. சாரா, எந்திரி, லேட் ஆச்சு, 7 மணி ஆச்சு. உங்க அம்மா உன்னை எழுப்ப சொல்லி கத்திட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு கல்யாணம் ஆயிடும். அப்புறம் நீ இன்னொரு வீட்டை போய் நிர்வாகம் பண்ணணும், சமைக்க கத்துக்கணும், எல்லா வேலையும் கத்துக்கணும். இப்படி தூங்கிட்டே இருந்தா எப்படின்னு சொல்லி வேலைக்காரி வேக வேகமா எழுப்பிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதுல எல்லாம் விருப்பமே கிடையாது. நான் எப்பவும் ஏன் இஷ்டப்பட்டுதான் இருப்பேன்னு சொல்லி அப்படியே ஹீரோயின் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஆட்டம் பாட்டோன்னு பிறந்த வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே அவளுக்கு துணையா இருக்கிறது ஒரு வேலைக்காரியும் ஒரு பாட்டியும் தான். அந்த பாட்டி பேரு பேப். அவங்க சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயினை எடுத்து வளர்த்திருப்பாங்க. ஹீரோயினோட குடும்பம் ஒரு முஸ்லிம் குடும்பமா இருந்தா கூட அவளை வளர்த்தது ஒரு சீக்கிய பாட்டி தான். அந்த பாட்டி கூட அவ அங்க இருக்க சீக்கிய கோயிலுக்கெல்லாம் கூட போவா. அதை எல்லாத்தையுமே ஒரு பாட்டுல அப்படியே நமக்கு காட்டி முடிச்சிருவாங்க. இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாராவோட வீட்ல இருந்து ஒரு டாக்டர் கையை பேசிட்டு வராரு. அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா பேப், அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு அவங்களுக்கும் ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா என்னதான் மகளை பெத்தது இந்த அம்மாவா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து வளர்த்தது எல்லாமே அந்த பாட்டி தான். இதை எப்படி பொண்ணு கிட்ட சொல்றதுன்னு அவங்களுக்கு ஒரே வருத்தம். ஏன்னா அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் பக்கத்துல கோயிலுக்கு போயிருப்பாங்க பாட்டிக்காக. வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் இத பத்தி நீங்க யாருமே அவகிட்ட சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து கேட்டுறாளாமா. அவளுக்கும் ரொம்ப வருத்தமா போகுது. இப்ப பாட்டியை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கா. பாட்டிக்காக தீர்த்தம் கொண்டு வரதுக்காக தான் இவ கோயிலுக்கு போயிருக்கா போல. பாட்டி உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க நல்லா இருவீங்கன்னு சொல்லும் போது பார்த்தா பாட்டிக்கே அதுல நம்பிக்கை இல்ல. இத பாரு சாரா, சின்ன வயசுல இருந்து நீ தான் நோய் நோய்னு பேசிட்டே இருக்க, இப்ப நான் கொஞ்சம் பேசணும், நான் பேசுறதை கேளுன்னு சொல்லி அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேபின்ற பாட்டி இந்தியால இருந்து 16 வயசுலயே பாகிஸ்தானுக்கு வந்தாங்க. நம்ம சாராவோட தாத்தா தான் வீட்டு வேலைக்காக இவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க போல. அதுல இருந்து இவங்க வீட்டோடய தான் அந்த பாட்டி இருக்காங்க. இந்த நாடும் சரி இந்த குடும்பமும் சரி எனக்கு நிறைய செஞ்சிருக்குதான். என்னதான் இந்தியால இருந்து நான் ஒரு அனாதையா வந்திருந்தா கூட இந்தியா தான் என்னோட தாய்மன். அங்க கிருத்திப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் என் முன்னோர்களோட அஸ்தி எல்லாமே ஒரு ஆத்துல கலக்கப்பட்டிருக்கு. அதே போல என்னோட கடைசி ஆசை என்னன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட அஸ்திய நீயே எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல இருக்க அந்த நதியில கரைச்சிரு, எனக்காக இதை மட்டும் பண்ணுன்னு சொல்லி நம்ம சாரா கிட்ட பாட்டி கேக்குறாங்க. ஆனா நம்ம சாரா முடியாதுன்னு சொல்றா. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு போவோம், அங்க இருந்து உங்களோட சொந்த ஊரான கிருத்திப்பூருக்கு போயிட்டு அந்த கோயில நீங்க மனசார வேண்டுங்க, என்ன பண்ணுங்க, இப்படி அஸ்திய கரைக்கணும் அப்படி இப்படிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பாட்டி இங்க கண்ணை மூடி கிடக்குறாங்க. இந்தாங்க தீர்த்தத்தை குடிங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு தீர்த்தத்தை ஊத்துனா பாட்டி ஆல்ரெடி கண்ணை மூடிட்டாங்க. இவகிட்ட கடைசி ஆசையை சொன்னதுமே அவங்க கண்ணை மூடிட்டாங்க. இவ தான் எதுவுமே தெரியாம ஏதேதோ பேசிட்டு இருந்திருக்கா. அவளுக்கு ஒரே ஷாக்கு. அப்படி சீன் அந்த இடத்துல நமக்கு கட் பண்ணிட்டாங்க. இப்போ பிரசன்ட்ல நமக்கு வீர காட்டுறாங்க. அவர் எல்லாத்தையுமே சாமியா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. இப்படி அவளோட பாட்டி இறந்து போய் 3 நாள் கழிச்சுதான் நம்ம வீர் வந்து ஜாராவை பார்த்திருப்பாரு. அது ஒரு வித்தியாசமான சந்திப்பா இருந்ததா. அப்ப அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு பஸ் மலையில இருந்து கவுந்து விழுந்துருச்சுங்க. ஆனா அதுல போன பேசஞ்சர்ஸ்க்கு பெருசா எந்த ஒரு சேதாரமும் இல்ல, எல்லாருமே காப்பாத்தியாச்சு. கடைசியா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மலையில மாட்டிட்டா. அவளை காப்பாத்துறதுக்கு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வராரு. அந்த கடைசி பொண்ணு ரெஸ்கியூ பண்ண போனா அவதான் நம்ம ஹீரோயின் சாரா. வீரும் சாராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவ ஒரு பேக்கை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் மேல போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவ தோல்ல மாட்டிருந்த அந்த பேக் கீழே விழுந்துருச்சு. அவ கத்துறா, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்துறா. 2 பேரும் கயிறு மூலமா ஹெலிகாப்டர் மேல போயிட்டு இருக்காங்க. இவ கயிறை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கா. என்னோட பேக் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்தே ஆகணும், தயவு செஞ்சு கீழே இறக்குங்கன்னு சொல்லிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவையும் கயிறையும் போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கா. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது, இந்த பொண்ணை காப்பாத்த வந்தா நம்மளையும் சேர்த்து கொன்றும் போலேன்னு நினைச்சுக்காரு. இவ ரொம்ப கத்துனதுனால வேற வழி இல்லாம மறுபடியும் ரோப்ப கீழே இறக்கி அவளோட பேக்கையும் சேர்த்து எடுத்துட்டு தான் வராங்க. காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீர் சாராவை போட்டு ரொம்ப திட்டிட்டே இருக்காரு. என் வாழ்க்கையில நான் எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லம்மா. நாங்க எங்களோட உயிரை பணைய வச்சு மத்த எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் இந்த வேலையை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா முதல் தடவையா உன்னை காப்பாத்த வந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் பாவம் இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுதுட்டா. அப்படி அங்க சீனை கட் பண்ணா பாகிஸ்தான்ல இருக்க நம்ம ஹீரோயினோட வீட்டுல பெரிய பிரளயமே நடந்துட்டு இருக்கு. இவளை வளர்த்த பாட்டியான பேபி இறந்து போனாங்க இல்லையா. அவங்க இறந்து போய் 3 நாள் கழிச்சு அவங்க ஆசைப்படி அவங்களோட அஸ்திய இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக யாருக்கிட்டயுமே சொல்லாம பாகிஸ்தான்ல இருந்து பஸ் புடிச்சு நம்ம ஹீரோயின் இந்தியா வந்துட்டா போல. இது இப்பதான் வீட்டுல இருக்கா அவங்க அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா கூட இருக்க வேலைக்காரி மட்டும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிருக்கா. அவளை போட்டு திட்டிட்டே இருக்காங்க. நான் என்ன செய்யறது, சாரா எதுவும் கேட்டா என்னால தட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, அதனாலதான் ஹெல்ப் பண்ணேன்னு அவ சொல்லி
சொல்லிட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ பக்கத்துல இருக்க மார்க்கெட்டு கூட போனது கிடையாது, இப்படி தனியா இந்தியாவுக்கு போயிருக்காளே, எல்லாம் ஒன்னாலதான் சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா சாரா கிட்ட இருந்து போனும் வருது. அம்மா போனை வாங்கி ரொம்ப அலறாங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? நானே அவங்களோட அஸ்தியை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணல, அப்புறம் எதுக்காக சொல்லாம கொள்ளாம போனேன்னு அழுதுட்டு இருக்காங்க அம்மா. அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க எவ்வளவோ நம்ம ஃபேமிலிக்காக பண்ணிருக்காங்க, ஆனா நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. அவங்களோட கடைசி ஆசையே நான் அந்த ஊருக்கு வந்து அந்த அஸ்தியை கரைக்கணும், அதை செய்யணும் தாமா வந்தேன். இதை செஞ்ச நான் ரொம்ப பெருமைப்படுவேன். என் வாழ்க்கையிலே எதையோ ஒண்ணு சாதிச்ச மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்பதான் பேபோட ஆத்மாவும் சாந்தி அடையும் சொல்லிருக்கா. மகளோட இந்த பேச்சையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அம்மா ஓரளவு சமாதானம் ஆயிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோனோட அப்பா வெளியூர் போயிருக்காரு போல, ஏதோ வேலை விஷயமா. அவர் வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். ஆனா அதுக்குள்ள நீ வந்தாகணும். நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி போனது என்னமோ காலையில அப்படியே பார்டர் தாண்டி பஸ்ல போயிட்டு அஸ்தி எல்லாத்தையும் கரைச்சிட்டு சாயங்காலத்துக்குள்ள பாகிஸ்தானுக்கு ரிட்டர்ன் போயிடலாம் தான். ஆனா இங்க எக்கச்சக்க பிரச்சனை நடந்ததுனால பார்டர் வேற இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப ஒரு நாள் திரும்பி வர முடியாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன்னு தான் அம்மா கிட்டையும் சொல்றா. அம்மாவும் பொண்ணு தனியா போனதை நினைச்சு அழுதுட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப கான்பிடென்டா இருக்கா அந்த வேலையை முடிக்கிறதுல. சரி, இங்க பக்கத்துல அந்த ஊருக்கு போகணும் இல்லையா, பஸ் எங்க இருக்குன்னு ஒருத்தர்கிட்ட போய் விசாரிச்சா மறுநாள் காலையில தான் வரும்னு சொல்றாரு. சரி, ஹோட்டல் ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா பக்கத்துல ஒரு தாபா இருக்கு. அங்க ஒரு கட்டல் 25 ரூபாயா, ஒரு போர்வை 10 ரூபாய்க்கு கிடைக்குமா வாடகைக்கு. அதுதாமா எல்லாத்துக்கும் தங்குற இடம், அங்க போய் தங்கிக்கோன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம அங்கதான் போறா நம்ம சாரா. பார்த்தா நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு கட்டளையும் போர்வையும் வாங்கிட்டு நல்லபடியா செட்டில் ஆயிட்டாரு. ஹீரோவும் இப்போ ஊர் திருவிழாவுக்காக சொந்த ஊருக்கு போறாரு லீவை போட்டுட்டு. இவ ஹீரோவை பார்த்தது என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம வீட்கிட்ட போய் பேசுறா. இத பாருங்க சார், உங்க வேலையை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி நல்ல விஷயம் தான் பண்றீங்க. அதனாலதான் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா அந்த பேக்ல இருந்தது என் பாட்டியான பேபோட அஸ்தி. அவங்க ஒரு இந்தியாக்காரங்க. பாகிஸ்தான்ல இருக்க என் குடும்பத்துக்காக வாழ்நாள் முழுக்க சேவை பண்ணாங்களாம். அவங்களோட கடைசி ஆசையே நான் இந்த அஸ்தியை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச கிருத்தி போன்ற ஊர்ல கரைக்கணும்ன்றதுதான். அதை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அந்த பேக்ல தான் அந்த அஸ்தியும் இருந்தது. இன்னைக்கு நீங்க என்ன மட்டும் காப்பாத்தல, அவங்களோட கடைசி ஆசையும் தான் காப்பாத்தி, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிளம்புறா. இதை கேட்டதுதான் ஹீரோவோட கோவம் கொஞ்சம் குறையுது. சரி, பொண்ணு நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கு, நம்ம தான் எசக பசக்கா திட்டம் போலேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில அந்த இடத்துக்கு நிறைய பஸ் வருது. நம்ம ஹீரோயின் முன்னாடியே கிருத்திப்பூருக்கு போற பஸ்ஸுக்கான டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வெயிட் பண்ணிருக்கா. ஆனா பஸ் செம்ம கூட்டம், உள்ள உட்கார இவளுக்கு இடமே கிடைக்கல. இவ இப்படி கூட்டத்துல இடிபடுறத நம்ம ஹீரோ வேற ஒரு பஸ்ல உள்ள இருந்து பாத்துட்டே இருக்காரு. இவளுக்கு கிருத்திப்பூர் போற பஸ்ஸுக்கு மேல உட்கார்ந்து போகதான் இடமே கிடைக்குது. வேற வழி இல்லாம வண்டியோட டாப்ல தான் ஏறி போயிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல ஒருத்த வேற உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினையே வெறிச்சு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஆளு அங்கிட்டு போக சொல்லிட்டு நம்ம ஹீரோவான வீர் அங்க வந்து உட்கார்றாரு. நம்ம ஹீரோயின் கிட்டையும் பேச்சு கொடுக்கறாரு. நேத்து நைட் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன், நான் என் சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாகிஸ்தான் பொண்ணை பார்த்தோமே, அந்த பொண்ணு வேற ஒரு நல்ல காரியத்துக்காக போய்கிட்டு, அது சரியான இடத்துக்கு போச்சா, வேலையை ஒழுங்கா முடிஞ்சுச்சான்னு என் லைஃப் லாங் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன் நானும் உன் கூட வரணும்னு. நானும் உன் கூடவே வந்து உன் வேலை எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு அப்புறமா என் சொந்த ஊரை பார்த்து போறேன்னு ஹீரோ சொல்றாரு. இவளுக்கும் கொஞ்சம் சேஃபா சந்தோஷமா தான் இருக்கு. தேங்க்யூ சொல்றா ஹீரோவுக்கு. 2 பேரும் சேர்ந்துதான் இப்போ அந்த பாட்டியோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக வந்து போறாங்க. நம்ம ஹீரோ போற வழியிலலாம் அப்படியே இந்திய நாட்டோட பெருமை எல்லாத்தையும் பாட்டா பாடி ஹீரோயினுக்கு சொல்லிக்கிட்டே வராரு. ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து இவ இப்பதானே முதல் தடவை இந்தியாவுக்கு வந்திருக்கா, அதனாலதான் சுத்தி காமிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க வர வேண்டிய அந்த சீக்கிய கோயிலும் வந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்தா நிறைய பேர் நதி முன்னாடி உட்காந்து ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாரா வீர்கிட்ட கேட்கும் போது, அது ஒண்ணும் இல்ல, அஸ்தியை கரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க, அப்படியே நம்ம பண்ணல. இத பாரு, நீ கரைக்க வந்த பாட்டியோட மதம் என்னமோ சீக்கிய மதம் தான், ஆனா அத பண்ண வந்த நீ ஒரு முஸ்லிம். நீ இந்த சடங்கு பண்றதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா என்னன்னே எனக்கு தெரியல. பேசாம நம்ம வாட்டுக்கு அஸ்தியை மட்டும் கரைச்சிட்டு போயிடலான்னு நம்ம வீர் சாரா கிட்ட சொல்லிருக்காரு. இல்ல நான் எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்பதான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும், அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு அவ கேட்கும்போது, சரி இருன்னு சொல்லி வேற வழி இல்லாம அங்க இருக்க ஒரு சீக்கியர் கிட்ட போய் கேட்டா அவரு வந்து எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறாரு. நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்தியா, நீ முஸ்லீம் பொண்ணான்னு எல்லாத்தையும் கேக்குறாரு. இவனும் எல்லாத்தையும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லம்மா, என்ன ஒரு பக்தி, ஒரு சீக்கிய பாட்டிக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நான் உனக்காக சடங்கு பண்றேன்னு சொல்லி அவர் தான் எல்லா சடங்கையுமே பண்றாரு. எல்லாம் நல்லபடியா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த நதியில அஸ்தியை கரைக்க வேண்டியதுதான். கரைக்க போகும்போது பார்த்தா டக்குன்னு நம்ம வீர கூப்பிடுறா, நீங்களும் வாங்களே. என்னதான் நான் பாகிஸ்தான்ல இருந்து இந்த அஸ்தியை கொண்டு வந்திருந்தாலும் கூட, எனக்கும் அவங்களுக்கும் தான் சம்பந்தம் இருந்தாலும் கூட, நீங்க தான் அஸ்தியும் காப்பாத்துனீங்க, இவ்வளவு தூரம் எனக்காக மெனக்கெட்டு நிறைய உதவி பண்ணி நீங்களும் வந்து இதுல கலந்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம வீரையும் கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பாட்டியோட அஸ்தியவே கரைக்கிறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பண்ண நம்ம வீருக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் வந்துருது. அவள ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஆனா அதை அவன் சொல்லவே இல்லை. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, நம்ம ஹீரோயினுக்கு பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே எடுத்து கொடுத்து பாகிஸ்தானுக்கு அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டாரு ஹீரோ. இவர்
ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா. நீங்க ரொம்ப உதவி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணா கேளுங்க, செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்ன வேணா செய்வீங்களா? வார்த்தையை பார்த்து விடுங்க. அப்புறம் நான் ஏதாவது கேட்டுட்டா செய்ய முடியாம போயிட போகுதுன்னு வீர் கேக்குறான். என்ன நீங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்த எனக்காக இவ்ளோ பண்ணிருக்கீங்க. நீங்க எது கேட்டாலும் கொடுக்கலாம். என்ன வேணுமோ கேளுங்க. எதுவா இருந்தாலும் செய்வேன்னு ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றா. நல்லா யோசிச்சுக்கோங்க, அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு. அவளோட வார்த்தையில அவ உறுதியா இருக்கா. பாகிஸ்தான் பொண்ணு கண்டிப்பா சொன்ன வாக்க காப்பாத்துவேன்னு சொல்றா. உன் வாழ்க்கையோட ஒரு நாள் வேணும்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என்ன? ஆமா, எனக்கும் உன்னோட பேப்க்கும் நீ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிட்ட. அதனால நானும் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நாள் என் கூட என் ஊருக்கு வாயேன். கண்டிப்பா உன் வாழ்நாள்ல மறக்கவே முடியாத மாதிரி நிறைய நினைவுகளை என்னால கொடுக்க முடியும். ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்காக என் கூட வருவியான்னு சொல்லி நம்ம ஹீரோ வீர் கேட்டுட்டு இருக்கான் சாரா கிட்ட. அவ யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போனா, அப்போ நீங்க அவங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சாமியா வீர் கிட்ட கேக்குறா. அவகிட்ட ஏன் அப்போ அப்படி கேட்டேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு குழப்பமா தான் இருக்கு. ஆனா அவளை அந்த இடத்தோட பிரிய எனக்கு மனசுல. அதனாலதான் ஒருவேளை அப்படி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சோ என்னமோ. அவங்க வந்தாங்களா இல்லையா, அது எப்படி அவ முடியாதுன்னு சொல்லிருப்பா. அப்ப அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. ஜாரா வீர் கூட ஒரு நதியை கடந்து சொந்த ஊருக்கு போறா. அந்த நதியை எப்படி கடக்குறாங்கன்னு பாருங்க. மேல ஒரு கயிறு கட்டி ஒரு ரோப் கார் மாதிரி ஒன்னு செட் பண்ணி கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போனோம். இவளுக்கு அப்படியே ரொம்ப பயம். முகெல்லாம் அரண்டு போன மாதிரி இருக்கு. என்னம்மா ஏன் இப்படி இருக்கே நம்ம வீர் கேட்டா, எனக்கு உயரம்னா பயம். இதையே நீ முன்னாடியே சொல்லல. உங்க ஊருக்கு போக இதானே ஷார்ட் கட்னு சொன்னீங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிட்டே இருக்கா. ஒரு வழியா இப்ப ஊரு வந்துருச்சு. தூரத்துல இவங்க நடந்து வரத பார்த்துட்டு சின்ன பசங்களா வீரனை ஒரு பொண்ணு கூட்டிட்டு வராருன்னு கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கானுங்க. அது எப்படி ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு பையன் கூட வருவா? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாதான் இருக்கும்னு வேற ஒருத்தர் சொல்லிக்கிட்டே சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணாம ஒரு பொண்ணு எப்படி பையன் கூட வரும்? கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்குன்னு 3 லேடிஸ் ஒரு பக்கம் பேசிட்டு போறாங்க. இப்படி மாறி மாறி ஊரெல்லாம் பொருளியா கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு பொண்ணு மாத்தின்னு சொல்லி ஒரு வீட்டை பார்த்து ஓடிட்டு இருக்கு. வீரனை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க தான் நம்ம வீரோட அம்மா போல. அதே எப்படி எனக்கு சொல்லாம வீர் அப்படிலாம் பண்ண மாட்டான். இல்ல மாத்தி, உண்மைதான், பொண்டாட்டி கூட தான் வந்திருக்காரு, வரட்டும் வச்சுக்கிறேன்னு அவங்களுக்கு கடுப்பா இருக்கு. எங்க இந்த ஆளு சௌத்ரி சிங்க காணோன்னு புருஷனை தேடிட்டு இருக்காங்க. அவரு பார்த்தா சின்ன பசங்களோட ஹாக்கி விளையாடிட்டு இருக்காரு. யோ சௌத்ரி, இங்க வாயா சீக்கிரம். இவளுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் முக்கியமான நேரத்துல தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவா. கோல் போடும்போதெல்லாம் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா நான் எப்படி விளையாடுறது? இப்படி அவர் புலம்பிட்டே வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பையன் கிட்ட, இத பாரு, நீ ஹாக்கி நல்லா விளையாடி கோல் போடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா கல்யாணம் மட்டும் பண்ணிராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன மாத்தி, எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டா, உங்க பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கானா? என்ன? ஆமா, அந்த கதை என்னன்னு பாப்போம் வாங்கன்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் நம்ம வீர நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி பாருங்க ஊரே வந்துட்டு இருக்கு. நம்மால அவ்வளவு ஃபேமஸ் போல ஊர்ல. அப்பா பையனை பார்த்ததும் கம்பெடுத்து வெளுக்க போறாரு. என்னடா இது, ஒரு பொண்ணு சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. ஐயோ அப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒரு பொண்ணு பையனும் வந்தா கல்யாணம் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தமா? இந்த பொண்ணு நான் ஒரு ஆபத்துல இருந்து ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்தினேன். சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான் சொல்லி நம்ம வீரும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, சாரிமா சாரிமா, நான் அப்பவே நினைச்சேன் இந்த பொண்ணு அழகா இருக்கிறத பார்த்து. இந்த பொண்ணு எப்படி உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கோன்னு சொல்லி பையனையும் நோஸ் கட் பண்ணிட்டு இருக்காரு அப்பா. நீ யாரு என்னன்னு சொல்லி பேரையெல்லாம் விசாரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. பாகிஸ்தான் பொண்ணுன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடடே, இத்தனை வருஷமா உள்ளூர்காரவங்களுக்கே சோறு போட்டு ரொம்ப சலிச்சு போச்சு. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு கெஸ்ட் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லாவே பேசிருக்காங்க எல்லாரும். ஜாராவும் அந்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. வீரோட அம்மா கூட அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அப்பதான் வீர பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. வீருக்கு சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. உண்மையிலேயே இங்க அப்பா அம்மான்னு வீர் கூப்பிடுறது அவரோட சொந்த அப்பா அம்மா இல்லையா, அங்கிள் ஆன்டி தானா. எங்களுக்கும் பிள்ளை இல்லம்மா, அதனாலதான் நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு எல்லாமே அவன் தான். அவன் இல்லாதப்போ அவனோட போட்டோ, அவன் வாங்கின இந்த அவார்ட் எல்லாம் பார்த்துதான் அவளை ஞாபகப்படுத்தி சந்தோஷப்பட்டுப்போம். இப்படி சொல்லி அவளுக்கு தலையெல்லாம் பின்னி விட்டுட்டு இருக்காங்க. நீ பார்க்க அப்படியே ஒரு பஞ்சாபி பொண்ணு மாதிரி இருக்க. இன்னைக்கு நைட்டு லோட்டின்னு ஒரு திருவிழா நடக்க போதா அந்த ஊர்ல. அதுக்காக நீ என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பஞ்சாபி பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வந்துருன்னு சொல்லி ரொம்ப ஜாலியா அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா வீரோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரும் சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு நம்ம சாராவை ஊரெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த ஊரையே உருவாக்குனாரா. இந்த ஊர்ல முன்னாடி யாருமே படிச்சது இல்லையா. மாத்தியும் இந்த சௌத்ரி சிங் மட்டும் தான் படிச்சவங்களாம். அதனால இவங்க தான் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்னு எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க. இங்க என்னமோ 8வது வரையும் தாமா படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் பொண்ணுங்க படிக்கணும்னா வெளியூருக்கு தான் போகணும். ஆனா எந்த பொண்ணும் வெளியூர் போய் படிக்கிற அளவுக்கு யாரும் அனுமதிக்கிறது இல்ல. பசங்க மட்டும் தான் வெளியில போய் படிக்கிறாங்கன்னு எல்லா கதையும் சொல்லிட்டே வராரு நம்ம சாரா கிட்ட. என்ன நீங்க இப்படி பண்ணலாமான்னு பொசுக்குன்னு கேட்டுட்டா. அவர் ஆடி போயிட்டாரு. என்னன்னு பார்த்தா, பசங்களுக்கு மட்டும் எல்லா வாய்ப்பையும் கொடுக்குறீங்களே, பொண்ணுங்களும் படிக்க வேண்டாம், நீங்க நினைச்சா 8வதுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாதா என்ன? உங்க ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் பெரிய அநியாயம் பண்றீங்க. அவங்களும் மேற்படிப்பெல்லாம் படிச்சா வீர் மாதிரி நிறைய சாதிப்பாங்கல்ல, ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னு அவர்கிட்ட கொஞ்சம் காட்டமாவே கேக்குறா. அவருக்கு ஏதோ
மண்டையில அடிச்ச மாதிரி புரியுது போல. அடுத்து பார்த்தா நைட்டும் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது. எல்லாருமே பஞ்சாபி ட்ரெஸ் போட்டுட்டு அங்க வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. நடுவுல கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. அடுத்து பார்த்தா தூரத்துல நம்ம சௌத்ரி சிங் இருக்காரு இல்லையா, அவர் ஏதோ ஒரு இடத்துல குழி தோண்டிட்டு இருக்கிறது தெரியுது நல்லா நமக்கு. அவர் எல்லாருமே அந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு. எல்லாரும் கூட்டமா அங்க போறாங்க. இந்த இடத்துல இருக்க முன்னாடி கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்திருக்கும் போல. இனிமே யாரும் இங்க கிரிக்கெட் எல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் ஏன்னு கேட்டா, இனிமே இந்த இடத்துல பொண்ணுங்களுக்கான ஹை ஸ்கூல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். இனிமே பொண்ணுங்க எல்லாம் படிக்காம வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி மேற்படிப்பு படிக்க வெளியூர் போகணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதுக்காக அடிக்கல் நாட்டதான் குழியெல்லாம் தோண்டிட்டு இருந்திருப்பாரு போல. இப்ப அந்த அடிக்கல்ல நானோ இல்ல மாத்தியோ நட்டு வைக்க போறது கிடையாது. எனக்கு இந்த விஷயத்த புரிய வச்ச ஜாரா ஹயாத் கான் தான் இத பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல கத்திட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு ஒரே ஷாக்கு. நான் ரொம்ப சின்ன பொண்ணாச்சு, நானா இத பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கா. என்னமா நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயத்த எனக்கு புரிய வச்சிருக்க, நீ தான் இத பண்ணணும்னு சொல்லி அவளதான் முதல் கல்லெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிருக்காங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து பார்த்தா இந்த லோட்டின்ற ஃபெஸ்டிவலும் ஆரம்பிச்சிருச்சு. நடுவுல தீ எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அதுக்குள்ள இருந்து ஒரு கரும்ப ஒரு பையன் வந்து எடுக்கிறான். அதாவது அந்த நெருப்புக்கு ஒரு பக்கம் பொண்ணுங்களும் இன்னொரு பக்கம் பசங்களும் தான் உட்கார்ந்துருக்காங்க. கரும்பை எடுத்த பையன் தன்னோட பேர் எல்லாத்தையும் சொல்லி அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட பேரை சொல்லி, உன்னை நான் காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு சொல்லி அந்த கரும்பை தரையில ஓங்கி அடிச்சு உடைக்கிறான். ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல அந்த பொண்ணுங்கல்ல, இவன் பேர் சொல்லி கூப்பிட்ட பொண்ணு வேகமா எந்திரிச்சு வருது. இவனோட ப்ரொபோசலுக்கு அந்த பொண்ணு சம்மதம் தெரிவிச்சா இதே மாதிரி ஒரு கரும்பை எடுத்து உடைக்கணும் போல. ஆனா அந்த பொண்ணு அதை செய்யாம பக்கத்துல ஒரு இடத்துல எள்ளு நிறைய கொட்டி வச்சிருக்காங்க. அதை எடுத்து தீல போட்டுட்டு போயிருது. எள்ள தீல போட்டுட்டா நோன்னு அர்த்தமா. அவன் சோகமா போய் உட்கார்ந்துறான். அடுத்து ஒரு பையன் வந்து இதே மாதிரி இன்னொரு பொண்ணோட பேரை சொல்லி கரும்பு எடுத்து தரையில ஓங்கி அடிச்சு உடைக்கிறான். அந்த பொண்ணு வேகமா வந்து இன்னொரு கரும்பு எடுத்து ஓங்கி அடிச்சிருது. இப்போ ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணப்பட்டதுனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல கத்திட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாக்குற நம்ம சாரா இத பத்தி மாத்திக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா. இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருக்கே, சுவாரஸ்யமா அப்படி. அட இது ஒண்ணு இங்க வழக்கமா நடக்கிற சடங்கெல்லாம் கிடையாதுமா. இதை உருவாக்குனதே இந்த சௌத்ரி சிங் ஆனாமா. அவர் இதே மாதிரி ஒரு லோட்டி நைட்ல எல்லார் முன்னாடியும் நம்ம மாத்திக்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. அதுல இருந்து இதை ஒரு சடங்காவே மாத்திட்டாராம். இந்த மாதிரி லோட்டி கொண்டாடும் போது ஒரு பொண்ணை காதலிக்கிற பையன் என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு எல்லார் முன்னாடியும் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். பிடிச்சிருந்தா அவங்களும் கரும்பை எடுத்து உடைப்பாங்க, பிடிக்கலன்னா ஒரு கைப்பிடி எள்ளு அள்ளி அந்த தீயில போட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு இதை பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கேட்க அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தா நம்ம சௌத்ரி சிங் மறுபடியும் இப்ப மாத்திக்கிட்ட கரும்பு எடுத்து அடிச்சு உடைச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க வேகமா எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. நம்ம வீர் ஒரு பக்கம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கரும்பு எடுத்துட்டு அம்மா கிட்ட வராரு. ஏன்னா இவங்க இப்போ ஓகே சொல்லி கரும்பு எடுத்து உடைப்பாங்கன்றதுக்காக. ஆனா அவங்க கரும்பை வாங்கி தூக்கி போட்டுட்டு எல்லை எடுத்து நெருப்புல போட்டுட்டு போயிடுறாங்க. என்னமா இது, அப்பாவோட இந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, உங்க அப்பா தினமும் குடிக்கிறாரு, சீட்டை விளையாடுறாரு, இவரெல்லாம் இன்னும் 7 ஜென்மத்துக்குலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்லு, அப்ப வேணா கரும்பை உடைக்கலாமா என்னன்னு யோசிக்கிறேன்னு மாத்தியும் சொல்றாங்க. இப்போ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக எல்லாரும் ஆட்டம் பாட்டன்னு டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இதை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பாட்டிலேயே நமக்கு காட்டி முடுவாங்க. அடுத்து பார்த்தா காலங்காத்தால நம்ம சௌத்ரி சிங் மொட்டை மாடியில உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்காரு. வீர் வந்து அப்பா கிட்ட ஏன்பா அப்படி உட்கார்ந்து கேட்டா, ஒண்ணு இல்ல மகனே, நான் இதுவரையும் சாதிக்க போறதுன்னு எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் யார் இந்த ஊரை பாத்துப்பா, நீ வேற ஏர்ஃபோர்ஸ் போயிருவ, நீயும் கொஞ்ச நாள் சிட்டில செட்டில் ஆயிட்டேனா நான் எடுத்த வேலை எல்லாத்தையும் யார் முடிப்பா, அடுத்து இந்த ஊரு மக்கள்லாம் என்ன ஆவாங்கன்னு அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அட இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வீர் சொல்லும் போது எனக்கு திடீர்னு ஒரு நினைப்பு வந்ததுமா, நீ அப்படியே என்ன மாதிரி சைக்கிள்ல முன்னாடி உன்னோட ஒய்ஃப உட்கார வச்சுட்டு இந்த ஊரையே சுத்தி வந்தா எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல, இதுதான் மகனே என்னோட ஆசைன்னா அவரோட ஆசை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அட ஏன்பா இத பத்தி எல்லாம் பேசுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்புறம் ஏதோ சைக்கிள்ல பொண்டாட்டியோட சுத்தணும்னு சொன்னீங்க, ஆனா அதுல மட்டும் ஒரு கரெக்ஷன் இருக்கு. வேணும்னா நான் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அப்படியே உங்க ஊரையும் நீங்க பண்ணி வச்ச வேலையும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன்னு அக்கா பேசிட்டு பாரு. அப்போ அப்பா கூப்பிட்டு, இரு மகனே, உன்னோட ஒய்ஃப சைக்கிள வச்சுட்டு நீ சுத்துற மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தேன்னு சொன்ன இல்லையா, அந்த கனவுல அந்த இடத்துல இருந்தது யாரு தெரியுமா, ஜாரா ஹயாத் கான்னு சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோயினை தான் சொல்றாரு. இதை கேட்டது நம்ம வீருக்கே ஷாக்கு. ஆமாடா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில இருந்தா நீ தப்பான வழிக்கு போகவே மாட்ட, இந்த ஊரும் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்ப, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டாரு அப்பா. உனக்கும் நிச்சயமா அந்த பொண்ணை பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணுகிட்டயே இத பத்தி கேட்டுருவோமான்னு அவர் கேட்கிறாரு. ஐயோ அப்பா அதெல்லாம் வேண்டாம், நானே பேசுகிறேன், நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி வீரும் அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. இப்போ நம்ம வீர் சொல்லி கூட்டிட்டு வந்து அந்த நாளும் முடிஞ்சு போகுது. சாரா ஊருக்கு கிளம்ப வேண்டிய நாளும் வச்சு சாரா மாத்திக்கிட்டு போய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், கண்டிப்பா நீ இந்த நாட்டுக்கு திரும்ப வர சொல்லி மாத்தி அவகிட்ட கேக்குறாங்க. கண்டிப்பா நான் வருவேன், அது மட்டும் இல்லாம உங்களை நான் என்னோட பேப் மானி தான் நினைக்கிறேன், இனிமே நான் உங்களை அப்படி கூப்பிடலாமான்னு கேக்குறா. அவங்களுக்கும் ரொம்ப சந்தமா இருக்கு. இப்போ 2 பேரும் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வச்சு வீர் சாராவை கூட்டிட்டு போய் அட்டாரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏத்தி விட போறான் ஊருக்கு. அவங்கள பிக்கப் பண்றதுக்கு டிராக்டர்
டிராக்டர் கூட வருது. ஊரே அவங்கள நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பியும் வைக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மாத்தியும் சௌத்ரி சிங்கும் பேசிக்கிறாங்க. பையன் ப்ரப்போஸ் பண்ணிருவானா பண்ண மாட்டானான்னு. ஏன் பையன்ல எப்படி பண்ணாம இருப்பான்னு சௌத்ரி சிங் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மர பாலத்தை தாண்டி தான் இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. வீர் பிரதாப் சிங், நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நிறைய உறவுகளையும் நல்ல மெமரிஸையும் கொடுத்திருக்கீங்க, தேங்க்யூ சோ மச்னு சொல்லி சாரா வீர் கிட்ட சொல்லிட்டே வந்துப்பா. அப்படியா, நீங்க ரொம்ப ஜாலியா இருந்தீங்களான்னு அவனு கேட்டுட்டே வந்துட்டு இருப்பா. அப்ப பார்த்தா டக்குன்னு ஒரு மர துண்டு உடஞ்சு அவ கால் மாட்டிக்கும். இவன் தான் கஷ்டப்பட்டு அதை எடுத்து கூட விடுவான். அதுல அவ கால்ல சமாடி பட்டுரும். அதுக்கு மேல அவளால நடக்க கூட முடியாது. அவ ரொம்ப பயப்படுவா, ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேணும்னு. அப்பெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி நம்ம வீர் தான் சாராவை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு அந்த பாலத்தை கூட கடக்க ஹெல்ப் பண்ணுவான். இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனும் வந்துருச்சு. இவ போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கூட்டமா இருக்கு. இந்த சீசன்ல இப்படிதான் கூட்டமா இருக்குன்னு சொல்லி வீர் சாரா கிட்ட பேசிட்டே வரும்போது பார்த்தா இது தாப்புல ஒருத்தன் நடந்து வருவான். அவனை பார்த்ததும் இவ அப்படியே ஷாக் ஆகி போய் அவனை பார்த்து நடந்து போயிடுப்பா. வீரும் யாரா அவன், தெரிஞ்சவனா இருக்குமோன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா எது தாப்புல வந்தாலும் நம்ம சாரா கிட்ட பேச ஆரம்பிப்பான். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், உன்னை எங்கெல்லாம் தேடினு தெரியுமா, கிருத்திபூருக்கு வேற போய் பார்த்தேன், ஆனா உன்னை எங்கேயுமே காணோம். மறுபடியும் லாகூருக்கு போற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா நீ இங்க நிக்கிற. உன் அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அவர் தான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்ன இங்க அனுப்புனாருன்னு சொல்லி கடகட நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம வீரும் வருவான். இது யாருன்னு கேட்டா, சாரி வீர், மறந்தே போயிட்டேன், இவர் தான் வீர், என்னை இவர் தான் காப்பாத்தினாரு, நிறைய ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி நம்ம வீரை பத்தி அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பா. வீர், இது ரசா, இவர் என்னோட ஃபியான்சின்னு சொல்லிடுவா. நம்ம வீருக்கு செம ஷாக்கா இருக்கும். ஏடா இது ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தா இங்க கட்டிக்க போற மாப்பிள்ள வந்து நிக்கிறான்னு அவர் அப்படி ஷாக் ஆகி பாத்துட்டு இருப்பாரு. ஹீரோவுக்கு ரொம்ப அப்செட்டா போயிரும். அப்ப பார்த்தா மறுபடியும் சாரா வந்து பேசுவா. நான் ரசாவை பத்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆனா முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். முன்னாடியே இவரை பத்தி உங்ககிட்ட சொல்லி இருக்கணும்னு பேசிட்டே இருப்பா. ஆமா, பெரிய தப்பு பண்ணிட்டு சாரா, முன்னாடியே நீ சொல்லிருக்கணும். ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், எல்லாத்தையும் பிராங்கா வெளிப்படையா பேசக்கூடிய மனுஷன். நான் இங்க வந்தது எதுக்கு தெரியுமா, என் அப்பா அம்மா சம்மதத்தோட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறதுக்காக. உனக்கு ஒரு வேளை என்ன பிடிச்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேக்குறதுக்காக தான் உன் கூட ரயில்வே ஸ்டேஷன் வரையும் வந்தேன்னு ஓப்பனா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும் எல்லாத்தையும் கேட்டதும். நான் இப்ப கூட இது எல்லாத்தையும் சொல்றது எதுக்காக தெரியுமா, உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இல்ல, உனக்காக இந்தியால எப்பவும் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன் இருப்பான், அதை மறந்துடாத. நீ இன்னொருத்தருக்கு சொந்தமானவன் எனக்கு புரியுது, ஆனாலும் உனக்காக நான் உயிரே கொடுப்பேன், உனக்கு எப்ப எந்த பிரச்சனைனாலும் நான் வருவேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இதையெல்லாம் கேட்க கேட்க அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் அந்த ரசாவும் வந்துருவான். ஜாராவை கண் கலங்காம எப்பவும் சிரிச்ச முகத்தோடய வச்சிருங்க சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வாழ்த்திட்டு நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஸ்டேஷன்ல கிளம்பிடுவாரு. ஹீரோயினும் அங்க இருந்து லாகூருக்கு கிளம்புறா. அப்படி போகும்போதுதான் ஏற்கனவே இவளோட கொலுச நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருப்பாரு, அதை கூட எடுத்து பாக்குறாரு ஸ்டேஷன்ல. இப்படியே ரெண்டு பேரும் அவங்கவுங்க வழிய பார்த்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இப்போ பிரசன்ட்ல அந்த ஜெயிலர் இருக்கான்ல, டே 786 நேரம் ஆயிடுச்சு இப்படி கத்திட்டு இருப்பான். சாமியா கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இல்லையா, இப்போ அங்க நைட் ஆயிடுச்சு லாகூர்ல. அதனாலதான் அந்த ஜெயிலர் வந்து கத்திட்டு இருப்பான் டைம் ஆச்சுன்னு. அதனால வேற வழி இல்லாம நம்ம வக்கீல் அம்மாவும் கதையை பாதியிலே விட்டு கிளம்பி போறான். அப்போ அந்த ஜெயிலர் ரொம்ப திட்டிட்டு இருக்காரு நம்ம வீரை போட்டு. அப்போ வக்கீல் அம்மா சொல்றாங்க, நீங்க எப்பவாவது இங்க இருக்க 1000 கைதிகள்ல ஏன் இவருக்கு மட்டும் 786ன்ற அந்த நம்பர் வந்திருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆனா அந்த ஆளுக்கு ஒன்றும் இல்ல, அவருக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் கூட அந்த நம்பருக்காகவாது மதிப்பு கொடுங்க சார். ஒரு ஹிந்து பையன் இந்திய நாட்டுல இருந்து வந்திருக்காரு, அவருக்கு அல்லாவோட புனித நம்பர் கிடைக்கு, கொஞ்சமாவது ஈவு இறக்கத்தோட அவர்கிட்ட நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க போகும்போது. இப்போ மறுநாளும் வருது. வேகமா கதை கேட்கக்காக வக்கீல் அம்மா லட்டு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. வீருக்காக தான், அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆசையா கொடுக்குறாங்க. வீரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என் அம்மா பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களோட காதல் இப்படி பாதியிலே முடிஞ்சு போகும்னு நான் நினைக்கவே இல்ல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லி வக்கீல் அம்மா சொல்லிட்டு போது, இல்ல இதுவரையும் நீங்க கேட்டது வீரோட காதல் மட்டும்தான், ஜாராவோட காதல் இன்னும் சொல்லப்படாம மிச்சம் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அது என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையப்ப லாகூர்ல இருந்த ஹயாத் கான் ஃபேமிலி ரொம்ப பிரபலமான குடும்பமா இருந்ததா. ரொம்ப வசதியானவங்க, காலங்காலமா அரசியல் இருக்கவங்க. அவங்க தாத்தா காலத்துல இருந்து அடுத்து அவங்க அப்பா ஜஹாங்கீர் ஹயாத் கான் அரசியல்ல பெருசா சாதிக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தாராமா. அப்பா அவருக்கு உதவி பண்ணவர் தான் இந்த ஃபியான்சே ரசா இருக்கா இல்லையா, அவனோட அப்பா. அவங்களும் ஒரு மதிப்பு மிக்க வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ இந்த ரெண்டு குடும்பமும் அரசியலையும் இருக்காங்க, பணக்காரங்களாவும் இருக்காங்க. அடுத்து இவங்க கல்யாண சம்பந்தம் மூலமாவும் இணையணும்னு நினைக்கிறாங்க. இந்த கல்யாணம் வெறும் கல்யாணம் மட்டும் இல்லையா, இது நிறைய பேரோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அந்த காலத்துல. அதாவது இந்த கட்சி அரசியல்னு எல்லாமே நம்ம ஜாராவோட கல்யாணத்தை அடிப்படையை வச்சுதான் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம பொண்ணு சொல்லாம கொள்ளாம இந்தியா போயிட்டு வந்ததுல அவர் மாசக்கணக்கா பொண்ணு கிட்ட பேசாம இருந்தாராமா, ரொம்ப கோவமா. இப்போ அவளோட கல்யாணமும் தடபுடல நடந்துகிட்டு இருக்குங்க பாகிஸ்தான்ல. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, நகையெல்லாம் வாங்கிட்டாங்க. அவங்க அம்மா எப்படி இருக்கணும் இருக்க கூடாதுன்னு பொண்ணுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம சாரா அம்மா கிட்ட கேக்குறா, அம்மா எப்பவாவது அப்பா உங்ககிட்ட உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லிருக்காரான் இல்லையேன்னு சொல்றாங்க. நீங்க எப்பாவது சொல்லிருக்கீங்கன்னு கேட்டா இல்ல. இத பாருமா, நீ ஏன் இதெல்லாம் கேக்குறேன்னு எனக்கு புரியுது,
புக்ல படிக்கிற மாதிரியான காதல்லாம் நீ நிஜ வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது. நீ கடிக்கப்பட பையன் கிட்ட இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்காத. ஒரு பொண்ணோட காதல் வேற, ஒரு ஆணோட காதல் வேற. ஒரு பொண்ணு மனசாலையும் ஆத்மாவாலையும் ஒரு ஆணை காதலிப்பா, ஆனா ஒரு ஆணோட காதலை பிடிக்காது. ஆனா அந்த பையன் நல்ல பையன் தான், உன்னை நல்லா பாத்துப்பான்னு அம்மா அட்வைஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. ஆனாலும் புத்தகத்துல பாக்குற மாதிரி காதல் நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா டென்ஷன் ஆகி கிளம்பும் போது பார்த்தா அப்படியாப்பட்ட ஒருத்தரை எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டா புசுக்குன்னு. அவங்க அம்மாவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. எனக்காக பார்டரை தாண்டி இருக்க ஒரு இந்திய பையன் உயிரையே கொடுப்பான். இத சொல்லும் போது அவன் கண்ணுல உண்மையும் நேர்மையும் தெரிஞ்சது. இப்படி சொன்னது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மகளை பிடிச்சு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. இல்லம்மா, அவன் என்ன டச் பண்ண கூட இல்ல, நாங்க எந்த தப்பும் பண்ணல, ஆனா அவன் என்ன ரொம்ப காதலிக்கிறான். இத பாரு, இப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காத. இது மட்டும் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் உன்னை கொன்னே போட்டுருவாரு. உன் கல்யாணத்தை வச்சுதான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. ஒழுங்கா ரசாவை கல்யாணம் பண்ணிக்கோ, தேவையில்லாத பத்திலாம் யோசிக்காதுன்னு அம்மா திட்டிட்டு பக்கத்துல இருந்த வேலைக்காரிக்கிட்டையும் இவளுக்கு சொல்லி புரிய வைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஜாராவோட கல்யாண கொண்டாட்டம் நடக்குது. நிச்சயதார்த்தம், அடுத்தடுத்த சடங்குன்னு எல்லாமே கோலாகலமா நடந்துக்கா. அவங்க வீட்டுல எல்லாரும் பாட்டு டான்ஸ்னு ஆடிட்டு இருக்காங்க. அப்பா பொண்ணு கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அவருக்கு இன்னும் இந்த காதல் மேட்டர் எல்லாம் தெரியல. ஆனாலும் ஜாராவோட கல்யாணம் அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க அப்பாவோட காலத்துல இவங்களோட அரசியல் கட்சி ரொம்ப கொடி கட்டி பறந்துதான். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. இப்ப இந்த ரசாவோட அப்பா உதவி பண்றதாலதான் ஓரளவுக்கு எனக்கு அரசியல நம்பிக்கையே வந்திருக்கு. உனக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த சம்பந்தம் எந்த அளவுக்கு முக்கியம்னு. உன் பக்கம் இருந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்தா கூட எல்லாமே நாசமா போயிடும். தயவு செஞ்சு எந்த தப்பும் பண்ணிராத. நீ என்னோட மரியாதையை காப்பாத்துவேன்னு நம்புறேன்னு அப்பா பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவளும் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருக்கா. குடும்பத்துக்காக எல்லா ஆசைகளையும் புதைக்கக்கூடிய ஒரு சராசரி பெண்ணாதான் இவளும் இருக்கா. அப்போ ஏன் நீ சிரிக்கவே மாட்டேங்கிற? இந்தியா போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகத்துல சிரிப்பவே காணும்னு கேட்டுட்டாரு அப்பா புசுக்குன்னு. இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு மக இப்ப கொஞ்சம் ஸ்மைல் பண்றா. சரி இங்க வான்னு சொல்லி கட்டி பிடிச்சு தட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பையனுக்கு நிகராதான் நான் உன்னை வளர்த்தேன், நீ கண்டிப்பா என்ன தலைகுடிய விட மாட்டேன் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜாராவும் என்னதான் நம்ம வீர மனசுக்குள்ள பிடிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த ரசா பயலையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு எல்லாத்துக்கும் தயாராகிறா. ஒவ்வொரு சடங்கா நடக்குது. ஆனா அவளுக்கு பாக்குற எல்லா இடத்துலயும் நம்ம வீடு தான் தெரியலாம். அந்த நினைவுகள் இருந்து அவளால வெளியே வரவே முடியல. தாங்க முடியாம இந்த ஷபு இருக்கால, அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு வேற இருக்கா. ஆனா ஷபுவால இவ இப்படி கஷ்டப்பட்டதை பார்க்கவே முடியல. அவ என்ன பண்ணிட்டானா, நம்ம வீருக்கு போன் பண்றா வீட்ல இருந்து. ஷபு பேசுறேன்னு சொன்னது எனக்கு ஷபுன்னு யாரையுமே தெரியாதுன்னு வீர் போனை வைக்க போறான். நான் ஜாரா ஹயாத் கான் வீட்ல இருந்து பேசுறேன். அன்னைக்கு இந்த ஷபு போன் பண்ணி நம்ம வீர்கிட்ட என்ன சொன்னா, ஜாரா உங்களை காதுகிறா, அவளுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது, நீங்க வந்து அவளை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிருன்னு சபு நம்ம வீர்கிட்ட சொல்லிருப்பா. இதை எல்லாத்தையும் நமக்கு காட்டல. வீர் இப்ப சாமியா கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்லிக்காரு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில ஒரு பெரிய செய்தியை எனக்கு அப்ப சொன்னா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா, நீங்க எந்த அளவுக்கு சாராவை காதலிங்க. ஆனா நான் எந்த பதில் சொல்லல. அதுக்கு எனக்கு பதில் சொல்லவும் தெரியலன்னு நம்ம வீர் வக்கீல் அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எந்த அளவுக்கு ஜாராவை லவ் பண்ணு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு இந்தியன் ஏர்போர்ஸ் பைலட்டால பாகிஸ்தானுக்கு வர முடியாது. அதனால நீங்க உங்க வேலையை ரிசைன் பண்ணீங்க. உங்களால மறுபடியும் அதுல ஜாயின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் உங்களுக்கு பிடிச்ச அந்த வேலையை நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஜாராவை பாக்குறதுக்காக அவ உங்களை பாப்பாளா, உங்க கூட வருவாளான்னு எந்த ஒரு பதிலும் தெரியாம அவளுக்காக, அவ மேல உள்ள காதலுக்காக பாகிஸ்தானுக்கு லாகூருக்கு வந்திருக்கீங்க. அப்ப வந்து உங்களால இப்ப வரைக்கும் 22 வருஷமா திரும்பி போகவே முடியலன்னு வக்கீல் அம்மா தான் எல்லாத்திடுறாங்க. இவங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க. நம்ம ஆளு வேலையை ரிசைன் பண்ணி கொடுத்துட்டு காதலுக்காக லாகூருக்கு வந்து இறங்குறாரு. அப்போ இந்த ஷபு தான் பஸ் ஸ்டாப்ல வந்து நம்ம வீரை பிக்கப் பண்ணி போய் அவங்க வீட்டுல தங்க வைக்கிறாங்க. ஜாராவை கூட்டிட்டு போறதுக்காக வீர் வந்துக்கான்னு ஜாராவுக்கு தெரியணும் இல்லையா? அதனால இன்னைக்கு ஒரு சடங்கு நடக்க போதா மசூதியில. அங்க ஜாரா குடும்பத்தோட வருவா, நீங்களும் நைட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஷபு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு தான் போறா. அதே மாதிரி அந்த சடங்கும் நடக்குது. மசூதிக்கு சாமி கும்பிடுறதுக்காக சாரா ஃபேமிலியோட வரா. கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளையும் குடும்பத்தோட வந்திருக்கான். ரெண்டு குடும்பமும் சேர்ந்து கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம வீரும் அந்த இடத்துக்கு வரான். வீரை பார்த்ததுமே ஜாரா கொஞ்சம் கொஞ்சமா அவனை நோக்கி போயிட்டு இருக்கா. மழை சோன்னு கொட்டிட்டு இருக்கு. வீர மத்த யாருக்கும் தெரியாது இல்லையா? இந்த ஃபியான்ஸே ஆச்சரியமா இவன் எங்கடா வந்தான்னு நம்ம வீரை பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஜாரா எதை பத்தியும் யோசிக்காம ஓடி போய் நம்ம வீரை கட்டி பிடிச்சுக்கிட்டா. இதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. ரெண்டு குடும்பமும் இதை பார்த்து ஷாக் ஆகி நிக்குது. அப்பா இதை பார்த்து வேதனையில கண்ணை அப்படியே மூடுறாரு. மனுஷன் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி இப்ப சீரியஸா படுத்த படுக்கையா இருக்காரு. அப்பா கையை பிடிச்சிட்டு சாரா அழுதுட்டே இருக்கா வீட்டுல. டாக்டர் வந்து அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ஷாக் ஆகலதான் அவர் இப்படி ஆயிட்டாரு, இன்னொரு ஷாக் நடந்தா அவர் செத்தே போயிருவாருன்னு சாராவோட அம்மா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டம். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த ஃபியான்சேவோட அப்பா வராரு. அண்ணி நல்ல வேலையா நடந்தது வெளியில எங்கேயும் லீக் ஆகல, நாளைக்கு மறுநாள் கல்யாணத்தை முடிச்சிட்டோம், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாரு. என்ன சொல்றீங்க? இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னொரு ரசா ஜாராவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கானான்னு இவங்க அதிர்ச்சி அடைஞ்சு கேக்குறாங்க. ஆமா அண்ணி, இது வெறும் கல்யாணம் மட்டும் இல்ல, இதை தாண்டி
ஆக்சுவலி இதுல நிறைய விஷயம் இருக்கு. அது எல்லாமே என் பையனுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். ஜாராவுக்கு இதெல்லாம் புரிய வச்சுக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜாராவோட அப்பா இந்த கல்யாணம் நடக்கலனா நிச்சயமா எலெக்ஷன்ல தோத்து போயிடுவாரு. அப்புறம் எல்லாருமே அந்த இந்தியன் பையனோட நம்ம ஜாராவை சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவரோட அரசியல் வாழ்க்கையே போயிடும். அவரால் இதை தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க? இந்த பாரத்தை நினைச்சு நினைச்சு அவர் வேதனைப்பட்டு இறந்தே போயிடுவாரு. அவருக்காகவாது இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும்னு சொல்றாரு. அவங்க அம்மாவும் படுத்த படுக்கையா கிடக்குற புருஷனை பாக்குறாங்க. சரி, நீங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடு பண்ணுங்க, நிச்சயமா கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இங்க பார்த்தா நான் ஜாராவோட வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றேன்னு வீர் ரொம்ப தைரியமா கிளம்பிட்டு இருக்கான். இல்ல அங்க நிலைமை சரியில்லை, வேண்டான்னு ஷபு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஜாராவோட அம்மா தான் இங்க வந்திருக்காங்க. ஷபுக்கு கதவை திறந்தது ரொம்ப ஷாக்கு. அவங்க போய் நம்ம வீர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பாருப்பா, நீ நிறைய உயிரை காப்பாத்தினியாமே, என் பொண்ணு கூட காப்பாத்தினியாமே கேள்விப்பட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்காக என் புருஷனையும் நீ காப்பாத்தணும். தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருப்பா. என் பொண்ணை எனக்கே திருப்பி கொடுத்துரு. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் வீட்டுக்காரர் இறந்து போயிடுவாருன்னு அவங்க ரொம்ப கெஞ்சி அழுதுட்டு இருக்காங்க நம்ம வீர்கிட்ட. வீரும் நிலைமைய புரிஞ்சுட்டு காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்களும் அப்படிதான் நடந்துகிட்டோம் போலமா, கவலைப்படாதீங்க. காதலை விட ஒரு உயிரோட மதிப்பு அதிகம். கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாது. நான் என்னோட காதலை ஒரு உயிருக்காக விட்டு கொடுக்கறேன். நான் சாராவுக்கு எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கிறேன். அவளே கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. கல்யாணம் நிச்சயம் நடக்குன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. இவரோட இந்த குணத்தை பார்த்து அவங்க அம்மாவுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்பா உன் நாட்டுல இருக்க பசங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுமா, ஆனா என் நாட்டுல இருக்க அம்மா எல்லாருமே உங்களை மாதிரிதான் இருப்பாங்கன்னு சொல்லி கண்ணீரெல்லாம் தடுச்சுத்துக்காரு. இப்படியாப்பட்ட நல்ல மனுஷனான ஷபுவுக்கு கூட அவரை பார்த்து ரொம்ப அழுகையா வருது. இப்போ சாராவை மீட் பண்ற அந்த டைமும் வந்துடுச்சு. ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. சாராவோட அப்பா உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக வீர் காதல தியாகம் பண்ண முடிவு பண்ணாண்டையா, அத பத்தி ஜாரா கிட்ட வெளிப்படையா சொல்லி, உனக்கு என்னோட முடிவுல சம்மதமா, ஒருவேளை இந்த முடிவு தப்புன்னு நினைக்கிறியான்னு ஜாரா கிட்ட இருக்கு. அவளும் பாவம் என்ன பண்ணுவா, அப்பா உயிரோட இருக்கணும். அதனால ரெண்டு பேரும் பரஸ்பரம் கண்ணீரோட பிரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தப்பு எல்லாம் என்னோடதுதான், நான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கணும். அன்னைக்கு மசூதியில அந்த மாதிரி நான் பண்ணிருக்க கூடாதுன்னு அவளும் மன்னிப்புக்கிறா. ரெண்டு பேரும் இப்ப மாறி மாறி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில ஒன்னா இருந்த நினைவுகளோட மிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வோம். நீ உன் அப்பா அம்மா ஆசைப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல மனைவியா அவங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கணும். நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் இல்லையா, நான் அப்பா அம்மா ஆசைப்படி சொந்த ஊருக்கே போய் அங்க இருக்க எல்லாத்தையும் பாத்துக்க போறேன்னு நம்ம வீரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் பிரியவே மனசுல மாறி மாறி அழுக்காங்க. இத பார் சாரா, நீ நல்லபடியா இருக்கணும். 8-10 பிள்ளைங்களை பெடுத்துக்கிட்டு சந்தோஷமா இரு. கண்டிப்பா நீ என்ன பாக்குறதுக்கு இந்தியா வரணும், உன் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டுன்னு வீர் சொல்லிட்டு இருப்பான். கண்டிப்பா உன்னையும் உன் பிள்ளைங்களையும் நான் சைக்கிளை வச்சு ஊரை சுத்தி காட்டுவேன்னு சொல்லுவான். என்னது 8-10 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படி சைக்கிள்ல போக முடியும்னு இவ கேப்பா. சரி விடு, அப்ப நான் ஒரு டிராக்டர் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்காகன்னு அவன் வேடிக்கையா சொல்லும்போது அந்த கண்ணீர்லயும் கூட ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் பிரியவே மனசு இல்லாம ரொம்ப அழுது பிரிஞ்சும் போயிடுறாங்க. அப்புறம் நம்ம சாரா அப்பா கிட்ட போய் உங்க விருப்பப்படியே நான் ரசாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவருக்கும் இப்ப உயிர் வந்துருதுங்க. இங்கே நம்ம ஆளு ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. லாகூர்ல இருந்து டெல்லிக்கு போற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கான். அப்போ ஷபுவும் சாராவோட அம்மாவும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி மந்திரிச்ச கயிறெல்லாம் கூட கையில கட்டி விடுறாங்க அவங்க அம்மா. நம்ம வீரும் போய் பஸ்ல உட்காந்துட்டாரு. இங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்து இல்லையா, அது ஜோரா நடந்துட்டு இருக்கு. அப்ப பார்த்தா பஸ் கிளம்புற நேரம் திடீர்னு போலீஸ் நம்ம வீரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் நீ ராஜேஷ் ரத்தோர் தானே, இந்த பேப்பர்ல சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன, நான் ராஜேஷ் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்னமோ போட்டிருக்கே, இந்தியால இருந்து உளவு பார்க்க வந்த ஆபீசர்னு போட்டிருக்கு. இல்ல என்னோட பேர் வீர் பிரதாப் சிங், நான் ஒரு எக்ஸ் பைலட்னு உண்மையதான் சொல்றாரு நம்ம ஹீரோ. ஆனா அவங்க எல்லாரும் இல்ல, இங்க பாரு உன் பேக்ல இருந்து இந்த பாஸ்போர்ட் தான் எடுத்தோம், உன்னோட பேரு ராஜேஷ் ரத்தோர், நீ உளவாளியா இங்க வந்திருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றதுக்காக பேப்பர்ல எல்லாம் சைன் கேட்டுட்டு இருக்காங்க. இவரு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அப்ப எதுக்காக நீ பாகிஸ்தானுக்கு வந்த? நான் இங்க தெரிஞ்சவங்களை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யார பார்க்க வந்தேன்னு கேட்டா நம்ம ஜாராவோட பேரையோ அவங்க குடும்பத்து பேரையோ நம்ம வீர் சொல்லவே இல்ல. இந்தியால இருந்து ஒரு பையன் இந்த குடும்பத்து பொண்ணை பார்க்க வந்தான்னு தெரிஞ்சா அவ பேரு கெட்டு போயிடும் இல்லையா, அதனால அமைதியா இருக்காரு. வாவ், என்ன லவ்னு இந்த ரசா சொல்லிட்டே வரத காட்டுறாங்க. இது எல்லாமே இவனோட பிளான் தான் போல. நம்ம வீர் முன்னாடி உட்கார்ந்த அந்த பையன் பாத்தியா, பணத்தாலையும் பவராலையும் என்னெல்லாம் என்னால பண்ணுதுன்னு, நான் உன்னை அப்படியே போக விட்டுருவேன் நினைக்கிறியா? நான் கல்யாணம் பண்ண போற பொண்ண என் கண்ணு முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு இந்த ஷோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அப்படியே உன்னை சும்மா விட்டுறணும்னு நினைக்கிறியா? விடமாட்டேன். எப்படியாப்பட்ட லைஃப்னு பாத்தியா என்னோடது? வேற ஒருத்தனை காதலிக்கிற பொண்ணு என் கண்ணு முன்னாடியே அவ வேற ஒருத்தனை கட்டி பிடிக்கிறா. ஆனா என்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியல. அவளைதான் கல்யாணம் பண்ணியாகணும், அவ கூட தான் வாழணும். என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உங்க ரெண்டு பேரால நரகம் ஆயிடுச்சுல, இந்த நரக வாழ்க்கையை தான் நான் வாழணும். ஆனா நீ சந்தோஷமா ஊருக்கு போயிருவ. எப்படி என்னால விட முடியும்? விடவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஒண்ணு நீ கஷ்டப்படணும், இல்லன்னா அவ கஷ்டப்படணும். இத பாரு, ஒழுங்கா நீ தான் ராஜேஷ் ரத்தோர்னு ஏட்டு 4 செவத்துக்குள்ள இந்த ஜெயிலுக்குள்ள இரு. அப்படி இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னோட காதல்
காதலி ஜாரா இருக்கால, அவ தினம் ஏன் கிட்ட கஷ்டப்படுவா. நீ ஜெயில இருந்தனா அவளை நான் ராணி மாதிரி வச்சிருப்பேன். முடியாது, நான் ஊருக்கு தான் போவேன்னு உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அவளை நான் பழி வாங்குவேன். இப்படி இவனோட பிளான பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம வீர் கிட்ட. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நீ சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணு, கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கும் மாப்பிள்ளை குளத்துல போய் இந்த பையன் உட்காந்துருக்கான். பொண்ணை எல்லாம் அழைச்சிட்டு வராங்க கல்யாணத்துக்காக. இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம வீரும் இருக்காரு. அப்ப பொண்ணு மாப்பிள்ளையோட பேரெல்லாம் சொல்லி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமானு நம்ம ஜாரா கிட்ட கேக்குறாங்க. இந்த பக்கம் நீ தானே ராஜேஷ் ஒத்துக்கன்னு போலீஸ் நம்ம வீர் கிட்ட கேக்குது. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் தங்களோட தலையெழுத்த மாத்திக்கிறாங்க விருப்பப்பட்டு, ஒருத்தர் இன்னொருத்தருக்காக. ஜாரா ரசாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்றா. இங்க ஜாராவுக்காக ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ணி நம்ம வீர், ஆமா நான் தான் ராஜேஷ் ரத்தோர்னு எல்லா குற்றச்சாட்டையும் ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் இவரை இப்ப ஜெயில போட்டிருக்காங்க 22 வருஷமா. அதே நேரத்துல இன்னொரு சம்பவமும் நடக்குது. லாகூர்ல இருந்து டெல்லிக்கு நம்ம வீர் போறதுக்காக ஒரு பஸ்ல உட்கார்ந்து இருந்தாருயா, அந்த பஸ்ஸும் ஆக்சிடென்ட் ஆகி மலையில இருந்து கீழே வந்து பயணம் பண்ண எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இதை எல்லாத்தையுமே வக்கீல் அம்மா கிட்ட நம்ம வீர் சொல்லிட்டு இருக்காரு. பேசஞ்சர் லிஸ்ட்ல என்னோட பேர் இருந்தனால நானும் இறந்துட்டேன்னு தான் என் அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்க. அதுல எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் வருவேனா மாட்டேனா, உயிரோட இருக்கேனா இல்லையான்னு ஒரு வேதனையோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் மிச்ச வாழ்க்கைய. அந்த கஷ்டம் இல்லாம அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்றத நினைச்சு நான் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சேன். இந்தியால வீர் பிரதாப் சிங் இறந்துட்டான்றதுதான் உண்மையா இருக்கு. ஆனா இங்க பாகிஸ்தான்ல நான் எந்த ஒரு அடையாளமும் இல்லாம கைதி நம்பர் 786 இருக்கேன். இப்படி மொத்த கதையுமே நம்ம வீர் வக்கீல் அம்மா கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் கேட்டு அவங்க ஆவேசப்பட்டு, என்னோட நாடு உங்க வாழ்க்கையோட 22 வருஷத்தை நிச்சயமா நான் உங்க அடையாளத்தையும் உங்க வாழ்க்கையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன், உங்களை மறுபடியும் உங்க நாட்டுக்கே அனுப்பி வைப்பேன்னு சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ இந்த கேஸ நம்ம வக்கீல் அம்மா ரீஓபன் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்காக ஜட்ஜ் முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங் நடக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலமா இந்த கேஸ் நம்ம சாமியாவுக்கு வந்தது இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ எதிர்த்தரப்புல பாகிஸ்தான் கவர்மெண்ட் சார்பா ஒருத்தர் வாதாடணும்ல, அவருக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய வக்கீல், பேரு ஜாகிர் அகமதா. அவர் வந்ததும் ஜாமியாவோட அசிஸ்டன்ட்டுக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு, ஜட்ஜுக்கே ஷாக்கு தான். என்ன இது, இந்த மாதிரி சின்ன கேஸுக்கு நீங்களா வந்து ஆஜராகிறீங்க கேட்டிருக்காங்க. நம்ம ஜாமியாவுக்கு இவர் முன்னாடியே தெரியும், இவர்கிட்ட தான் ரொம்ப நாளா இவங்க அசிஸ்டண்டா வேலை பார்த்திருப்பாங்க. ஆனா திடீர்னு வேலையை விட்டு போயிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தர் நமக்கு எதிராக வாதாட போறாருன்னு நினைக்கும் போது அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்போ நாளை மறுநாள் கோர்ட்ல பாக்கலாம்னு சொல்லி ஜட்ஜ் ரெண்டு பேர்கிட்டே சொல்லி அனுப்புறாரு. வந்து ரொம்ப பயப்படுறாரு. நம்ம வேணா இந்த கேஸை விட்டு விலகிடுவோமான்னு கேட்டுக்காரு. ஏன்னா ஜாகிர் தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு, நம்ம தோத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, கண்டிப்பா இந்த கேஸை நான் விடவே மாட்டேன், அவர்கிட்ட போய் நான் பேசி பார்க்க சொல்லி அவரோட ஆபீஸுக்கு போய் நம்ம சாமியா பேசி பாக்குறா. என்ன இது, என் ஆபீஸ்க்குள்ள வரவே மாட்டேன்னு சண்டை போட்டு போனா இப்ப என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு அவர் கேக்குறாரு. சார், நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த வீர் பிரதாப் சிங்க்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, என்ன பழிவாங்கதான் நினைச்சு தயவு செஞ்சு அவரை பழி வாங்கிறாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நம்ம சாமியா. என்ன இது, உன்னை பெரிய திறமசாலின்னு நினைச்சேன், கோர்ட்ல நல்லா எனக்கு எதிராக வாதாடுவேன்னு பார்த்தா இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, நான் கேஸ் கொடுக்க மாட்டேன்னு எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, உன்னை நம்பி ஒரு கேஸை கொடுத்தா அதை வாதாட மாட்டேன்னு என் மூஞ்சிலே தூக்கி எஞ்சிட்டு போனேன், அதெல்லாம் நான் மறந்துடுவேனான்னு கேட்டுட்டு இருக்காரு. சார், குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க என்ன வாதாட சொல்றீங்க சார், தப்பு பண்ணவனை எப்படி வெளியில விட முடியும், எனக்குன்னு சில பிரின்சிபல் இருக்கு, அதை மீறி நான் நடந்துக்க மாட்டேன், அதனாலதான் அந்த கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு நம்ம ஜாமியா சொல்றா. இத பாரு, ஒரு வக்கீலுக்கு கேஸ்ன்னு வந்தா ஜெயிக்கிறதா முக்கியமா இருக்கணும், இதுல என்ன நியாயம் அநியாயம்னு, இதுதான் சார் உங்களுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம், நீங்க ஜெயிக்கணும்னு வாதாடுறீங்க, நான் உண்மைக்காக வாதாடுறேன், அப்பனா போய் வாதாடு, இங்க வந்து எதுக்காக அந்த வீர் பிரதாப்காக என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா நான் உன்னை தோற்கடிக்காம விட மாட்டேன்னு அவரு ரொம்ப கோவமா பேசுறாரு. உங்ககிட்ட கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருக்கும்னு நினைச்சேன் சார், அதான் வந்தது ஏன் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சாமியா போயிட்டா. இப்ப கோர்ட்டுக்கு அந்த கேஸும் வருது, மொத கேஸ் இல்லையா, அதனால எல்லாரும் வர முன்னாடி கோர்ட்டுக்கு வந்து எப்படி பேசணும்னு பேசி எல்லாம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறா. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. ஆப்போசிட் வக்கீல் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் 22 வருஷமா நம்ம நாட்டு ஜெயில இருக்காரு. இங்க இருக்க எல்லாருமே நினைக்கலாம், ரொம்ப வருஷம் அப்படி ஜெயில இருக்காரே, அவரோட நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடலாமேன்னு. ஆனா இவர் விடுதலைக்கு தகுதியே இல்லாதவர், நம்ம நாட்டுக்கு உளவு பார்க்க வந்த ஒரு மனுஷன், இவரை எப்படி வெளியே விட முடியும், கண்டிப்பா அவரை வெளியவே விடக்கூடாது. 22 வருஷம் என்ன, சாகுற வரை இவர் பாகிஸ்தான் ஜெயில தான் இருக்கணும்னு எதிர்த்தரப்பு வக்கீல் ரொம்ப காரசாரமா வாதாடிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப கூலா உட்காந்து பேப்பர்ல ராக்கெட் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அடுத்து இப்போ நம்ம ஜாமியா வாதாடணும், ஆனா அவளால பேசவே முடியல, ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம வீடு தான் தம்ஸ் அப்லாம் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு அவளை. எதிர்த்தரப்பு வக்கீல் ஜாகிர் கான் சொன்ன மாதிரின்னு அவ சொல்லிட்டா. இத பாருங்க, என் பேர் ஜாகிர் கான் இல்லமா, ஜாகிர் அகமது. கோவம் வருதுல சார், உங்க பேரை ஒரு தடவை நான் மாத்தி சொன்னதுக்கு என்ன கோவம் வருது உங்களுக்கு? அப்படி இருக்கும் போது ஒருத்தரோட பேரை 22 வருஷமா மாத்தி அநியாயமா அவரை ஜெயிலுக்குள்ள போட்டு ஒரு நம்பரை வச்சு அவர் கூப்பிட்டு இருந்தா அவருக்கு எப்படி இருக்காது? யோர் ஆனர், இந்த கேஸ் ஒன்னும் அவரோட நாட்டுக்கு திருப்பி அனுப்புறதுக்கான கேஸ் கிடையாது, அவரோட பேரையும் அடையாளத்தையும் அவருக்கு திருப்பி கொடுக்க போற கேஸ். தயவு செஞ்சு அவர் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. அவர் ராஜேஷ் ரத்தோரி கிடையாது, அவர் வீர் பிரதாப் சிங், அவர் ஒரு ரெஸ்கியூ பைலட்னு எல்லாத்தையும் அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருக்கா.
இப்போ ஒவ்வொரு சாட்சிகளையும் அடுத்தடுத்து விசாரிக்கிறாங்க. அந்த ஜெயிலரு, இவரை ஜெயில புடிச்சு போட்ட அந்த 2 போலீஸ்னு எல்லாரையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் நடந்ததை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரு நம்ம ஜாராவோட ஃபியான்சே மிரட்டினதுனால ஜாராவுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாரு இல்லையா பேப்பர்ல, அது இங்க ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. இவரே ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்ப எப்படி இவரை வீர்னு நம்ப முடியும்னு எல்லாரும் கேக்குறாங்க கோர்ட்ல. இப்ப கேஸ் ரொம்ப இழுபறியா இருக்கும் போல. நம்ம ஜாமியாவுக்கு ரொம்ப டென்ஷன். ஜெயில வந்து நம்ம வீர் கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த கேஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீர் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு வக்கீலம்மா கிட்ட. அது என்னன்னா, கோர்ட்ல என்ன நடந்தாலும் ஜாராவோட பேரையோ அவ குடும்பத்து பேரையோ இழுக்க கூடாதுன்றதுதான். அவளை பார்க்க தான் இவர் பாகிஸ்தானுக்கு வந்தாருன்றது எங்கேயுமே தெரியக்கூடாது. அதுதான் அவர் கொடுத்த ஒரு முக்கியமான கண்டிஷன். அதனால அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படும் நினைச்சுதான் இதெல்லாம் சொல்லிருப்பாரு. அதனாலதான் நம்ம வக்கீலம்மா கோர்ட்ல அவ பேரை எடுத்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப வேற வழியே இல்ல. எல்லா சாட்சியும் இவருக்கு எதிராக தான் இருக்கு. வேற வழி இல்ல, நம்ம ஜாராவோட பேரை சொல்லிதான் ஆகணும். நடந்தது எல்லாத்தையும் சொல்லி சாராவை சாட்சி சொல்ல கூப்பிடுவோம்னு நம்ம வக்கீலம்மா யோசனை சொல்றாங்க. ஆனா இதை வீர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அவ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பா, பீஸ்ஃபுல்லா இருப்பா. அவளை கெடுக்க கூடாது. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நானே இங்க ஜெயிலுக்குள்ள இருக்கேன். தயவு செஞ்சு அவ பேரை சொல்லாத, நான் இப்படியே கூட ஜெயில இருந்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கு டென்ஷன் தாங்கல. இதை பாருங்க, இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த பாகிஸ்தான்ல கோர்ட் ரொம்ப கம்மியா, அதே நேரத்துல நிறைய கேஸ் இருக்கு. உங்களை மாதிரி ஒரு இந்திய கைதியோட கேஸை எடுத்து நடத்துறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறா. ஆனா அவர் ஒத்துக்கவே இல்ல ஜாராவோட பேரை சொல்றதுக்கு. அப்ப வேற வழி இல்ல. இப்ப இவ இந்தியாவுக்கு போய்தான் ஆகணும். இந்தியாவுக்கு போய் மாத்தி சௌத்ரி சிங்னு யாரையாவது கூட்டிட்டு வந்துதான் சாட்சி சொல்ல வைக்கணும். அப்பதான் இவரோட உண்மையான அடையாளம் வெளிவரும். அதுக்காக இப்ப இந்தியாவுக்கு கிளம்பி போறேன்னு நம்ம வக்கீலம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இரு போறதுக்கு முன்னாடி இத வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு கயிறை கையில கொடுக்கறாரு. இது 22 வருஷத்துக்கு முன்னாடி ஜாராவோட அம்மா நம்ம வீர் கையில கட்டி விட்டு இருப்பாங்க இல்லையா பாதுகாப்புக்காக, அந்த ஒரு கருப்பு கயிறு தான். இத பத்திரமா வச்சுக்கோ, இது உனக்கு எப்பவும் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிதான் கொடுப்பாரு. இவளும் இப்ப அதையெல்லாம் எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கா, நம்ம வீரோட கிராமத்துக்கு. அப்ப வழியில ஒருத்தரை மீட் பண்ணி, இங்க சௌத்ரி சிங்கோட வீடு எது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுவும் அங்க கடைசியா ஒரு பெரிய வீடு இருக்குல்ல, அதுதான் சொல்லி அந்த ஆளும் வழி காட்டுறாரு. ஆமா, எதுக்காக அவரோட வீரை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரை பார்க்கணும் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவரும் அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்கன்னு அந்த ஆள் ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறான். என்னது, இறந்துட்டாங்களா? அவங்கதான் ஒரே நம்பிக்கைன்னு இங்க வந்தா. ஆனா இப்ப அவங்களே இல்ல. என்ன பண்றதுன்னு அவளுக்கு ஒண்ணும் புரியல. ஆனாலும் அந்த வீடு எப்பயும் திறந்துதான் இருக்கும். போங்களே, அங்க நிறைய பேர் இருப்பாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆள் சொல்லி அனுப்புறான். சரின்னு மனபாரத்தோட அந்த வீட்டை நோக்கி போறா. கடைசியா அந்த வீட்டையாவது ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு நினைச்சு அங்க போனா நிறைய பொண்ணுங்க உட்காந்து படிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வீட்டையே பார்த்துட்டு கலங்கின கண்ணோட திரும்பினா ஜாரான்னு யாரோ கத்துறாங்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு. திரும்பி பார்த்தா நம்ம ஜாரா தான் ரொம்ப வயசாயி போயிருக்கா. அவ ஒரு பொண்ணை விரட்டிட்டே வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் நம்ம வக்கீல் அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. ஜாராவான்னு சொல்லி பிரமிச்சு போய் நிக்கும் போது அந்த இடத்துக்கு ஷபுவும் வராங்க. யார் நீங்க? இங்க எதுக்காக இப்படி அழுதுட்டு நிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, இது ஜாராவா? ஆமா ஜாரா தானா அவங்களும் சொல்றாங்க. ஜாரா ஹயாத் கானா, ஜஹாங்கீர் ஹயாத் கானோட பொண்ணா இவங்கன்னு கேட்டுட்டா. ஆமா, இந்த பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க யாருன்னு ஷபு விசாரிக்கும் போதுதான் எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது. ஷபு தான் நடந்த கதை எல்லாத்தையுமே நம்ம வக்கீல் அம்மா கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜாராவோட கல்யாணத்தன்னைக்கு வீர் பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுனால அவ கல்யாணத்தை நிறுத்திட்டா. அவங்க அப்பாவும் அரசியல இருந்து விலகிட்டாராம். அப்போ இருந்து வீரை மட்டுமே நினைச்சிட்டு அவ வாழ்ந்துட்டு இருந்தாலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜாராவோட அப்பா அம்மா கூட இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீரோட ஆசைப்படி இந்த கிராமத்துக்கு வந்து வீரோட அப்பா அம்மா கூட தான் இவ ரொம்ப வருஷம் இருக்கா. அவங்க விட்டுட்டு போன எல்லா நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து ஜாரா தான் பண்ணிருக்கா. இதை எல்லாத்தையுமே ஷபு மூலமா நம்ம வக்கீலம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஷபு, இவங்க 2 பேரும் என்ன மாதிரி ஆளுங்க? அவரோட கனவை இவங்க சுமந்துட்டு இருக்காங்க. இவங்களோட மரியாதை போக கூடாதுன்றதுக்காக 22 வருஷமா ஜெயில உட்கார்ந்துட்டு ஒருத்தர் இவங்க பேரை கூட சொல்லாம இருக்காரு. வீர் இறந்துட்டதான் நினைச்சு அவர் போட்டோவுக்கு பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கா நம்ம ஜாரா. இப்போ ஜாரா கிட்ட போய் நம்ம வக்கீலம்மா அந்த கருப்பு கயிறை கொடுக்கறாங்க. இது 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா வீர் கிட்ட கொடுத்தது. இப்போ லாகூர்ல இருந்து கிளம்பும் போது அவரு ஏன் கிட்ட கொடுத்தாருன்னு வீர் உயிரோட இருக்கிறத சொல்றாங்க. அவரு செத்து போகல, ஜெயில தான் 22 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதும் ஜாராவால அதை தாங்க முடியல. செத்து போயிட்டதான் நினைச்சவர் உயிரோட ஜெயில இருக்காருன்னு தெரிஞ்சு அவர் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா கோர்ட்ல அடுத்த ஹியரிங் நடக்குது. ஆனா நம்ம வக்கீலம்மா இன்னும் வர காணோம். எல்லாருமே எங்க ஜாமியா எங்கன்னு பரபரப்பா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த எதிர்க்கட்சி வக்கீல் கூட தோத்து போயிருவோன்ற பயத்துல வரல போலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க லேட் ஆக்குறதுனால ஜட்ஜி கூட கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. ஒரு வழியா இப்போ நம்ம ஜாமியாவும் வந்துட்டா. நம்ம ஜாராவோட அங்கதான் நம்ம வீடு இருந்தார் இல்லையா. ரொம்ப வருஷம் கழிச்சு ஜாராவை பார்த்ததுல அவருக்கு அப்படியே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. 2 பேரும் 22 வருஷம் கழிச்சு அந்த கோர்ட்ல ஒருத்தர் மீட் பண்றாங்க. அவங்களோட பல வருஷ நினைவுகள் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. 2 பேருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஜாரா தான் இன்னைக்கு வீரோட அடையாளத்தை கோர்ட்ல சொல்ல வந்த சாட்சி. அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதும் மறுபடியும் வீர ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இன்னும் ஃபைனல்
ஜட்மெண்ட் வரல. அது வரக்கூடிய நாளும் வருது. எல்லாரும் என்ன வரப்போதோன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது ஜட்ஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. பாகிஸ்தான் வீருக்கு பெரிய அநியாயம் பண்ணிருச்சு. அவரோட வாழ்க்கையில 22 வருஷத்தை எடுத்தது மட்டும் இல்லாம அவரோட ஐடென்டிட்டி, மரியாதைன்னு எல்லாத்தையும் எடுத்து அதை நினைச்சு இந்த நாடு ரொம்ப வருந்துறதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வீரை இந்த கோர்ட் விடுதலை பண்றதாகவும் அவரை சொந்த நாட்டுக்கு போக அனுமதிக்கிறதாகவும் ஜட்ஜ் தீர்ப்பு சொன்னது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து கேஸ்ல ஜெயிச்ச நம்ம வக்கீல் அம்மாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆப்போசிட் வக்கீலும் வராரு. வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு, இவ்வளவு நாள் நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு நீதான் எனக்கு புரிய வச்சிருக்க. எந்த கேஸை எடுத்தாலும் ஜெயிக்கிறது தான் திறமை நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, உண்மையை ஜெயிக்க வைக்கிறது தான் திறமைன்னு நீ இன்னைக்கு புரிய வச்சுட்ட. நான் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இனிமே நான் யாருக்காகவும் வாதாட மாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அந்த எதிர்த்தரப்பு வக்கீல். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன் அப்பாவும் உன்னை நினைச்சு இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுவாரு. நீ பெரிய லெசனை எனக்கு இன்னைக்கு டீச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போறாரு. இப்போ நம்ம வீரும் ஜாராவும் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு போறதுக்காக பார்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாமியா கூட தான். இந்த மண்ணில தானே 2 பேரும் பிரிஞ்சுங்க. அதனால இந்த மண்ணிலேயே 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லி வீர்கிட்ட குங்குமம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா நம்ம சாமியா. அவர் வாங்கி ஜாராவுக்கு வச்சு விடுறாரு. இப்போ 2 பேரும் இந்தியாவுக்கு போறாங்க. மாத்தியும் சௌத்ரி சிங்கும் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா கடைசி காலத்துல அந்த கிராமத்துல வாழ்ற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ.